ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ நாம் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 4 பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக லைவ் கிளாஸஸ் டெய்லி ஈவினிங் 7 o'clock யூடியூப்பில் லைவ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இருக்கும், இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4 அரௌண்டு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அரௌண்ட் ஒரு 10 to 15 days செக்ரிகேட் பண்ணி அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி ஈவினிங் 7 o'clock நாம் யூடியூப்பில் லைவ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் ஆஸ்பிரண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 4 எஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலிங்காக கிளாஸஸ் எடுத்து அதை வந்து உங்களுக்கு யூடியூப்பில் டெய்லி ஈவினிங் 7 o'clock டாபிக் வைஸ் யூனிட் 4 ஃபுல்லாகவே டாபிக் வைஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ சேனலில் கண்டினியூவாக அப்டேட்டடாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி அப்டேட்டட் டெய்லி ஆன் டெய்லி பேசிஸ். ஸோ ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 ரிசல்ட்டில் நம்மக்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் 3rd ரேங்க்கு, ஸ்டேட் 10th ரேங்க்கு, அதே மாதிரி ஸ்டேட் 13th ரேங்க். இந்த அவுட் ஆஃப் ஸ்டேட் 15 ரேங்க்குள்ளேயே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 year கிளாஸ் எடுத்தோம். அதாவது அரவுண்டு ஆகஸ்ட்டு 2024 நாம் ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நியூ சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் செப்டம்பர் 2025 வரைக்குமே பிஜிடிஆர்பி போர்ஷனை இயர்லி கிட்டத்தட்ட 1 year கிளாஸ் எடுத்தோம். தட் இஸ் ஒன் மோர் பாயிண்ட். ஆல்சோ 1 year முடிஞ்சும் எக்ஸாம் வரைக்கும் டெஸ்ட்டு, அதுக்கான கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்தோம். அதுவும் நாமினல் ஃபீயில் தான் பண்ணோம். இட்ஸ் நாட் லைக் மோர் ஃபீ அண்ட் ஆல். ஸோ 1 year கிளாஸ் எடுத்து அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் சைடும் நல்ல கோஆப்ரேஷன் இருந்தது. ஸோ வி காட் ஸ்டேட் ரேங்க்ஸ், ஸ்டேட் 3rd, 10th, 13th ரேங்க். அந்த 15க்குள்ளேயே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான், முழுக்க நம்மக்கிட்ட படித்தவங்க. இட் இஸ் நாட் லைக் ஸ்டடியிங் இன் ஸ்டேட் ரேங்க் அப்படின்னா ஒரு 4-5 இன்ஸ்டியூட்டில் படித்து எடுக்கிறவங்களும் கிடையாது. நம்மக்கிட்ட முழுக்க படித்து எடுத்துருக்குறாங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். யூஜிடிஆர்பி இப்போ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி யூனிட் 4 கண்டென்ட்டை நாம் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ண போகிறோம். ரெகுலராக ஸ்டே டியூன்டாக இருங்க சேனலில். தேங்க்யூ.